எம்ஜிஆர் 5 வருஷம் கழிச்சு தான் முதலமைச்சர். ஓ. விஜயகாந்த் 5 வருஷம் கழிச்சு தான் எதிர்க்கட்சி தலைவராரு. எனக்கு தெரிஞ்சு 2 வருஷத்துலேயே ஒரு முதலமைச்சர் ஆனது வந்து விஜய் மட்டும்தான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இங்கே ஒரு வெற்றிடம் இருந்துச்சு. இப்போ எம்ஜிஆரை பார்ப்பதற்கு ஒரு பெரும் கூட்டம் வந்துச்சு, ஜெயலலிதா அவர்களை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் வந்துச்சு, கலைஞருடைய பேச்சை கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் வருது. அப்போ இந்த தலைவர்கள்லாம் மறைந்ததுக்கு பிறகு 2016க்கு பிறகு 2016 டு 2026 அந்த 10 வருஷம்ங்கிறது ஒரு அரசியலில் வந்து ஒரு கவர்ச்சிகரமான வசீகரமான ஒரு தலைமை அங்கே இல்லாமல் இருக்கு. ஒரு அவங்கள பார்க்கறதுக்கான கூட்டம், அவங்க பேச்சை கேட்கறதுக்கான கூட்டம் அப்படின்னு மக்கள் தன்னிச்சையாக அரசியல் பக்கம் வர்றது ட்ரையாகவே இருந்துச்சு. அதை வந்து விஜய் சரியாக பயன்படுத்தார். 2021 ரஜினிகாந்த் அந்த முயற்சி பண்ணார். ஒரு வெற்றிடம் இருக்கு, சிஸ்டம் சரியில்லை, எல்லாத்தையும் மாற்ற போறேன்னு வந்தாரு. கடைசியில் அவர் அதை பேக் அடிச்சிட்டார். வந்தால் கூட அந்த இந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆயிருப்பாருங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அந்த நேரத்தில் வந்து இந்த 2016க்கு பிறகு 26 காலகட்டங்களில் விஜய் கரெக்டாக வர்றாரு. விஜய்க்கான வந்து ஒரு ஃபேன் பேஸ் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதோடு சேர்த்து இந்த கேப்பும் வந்து அவர் ஃபுல்லப் பண்ணி இன்னைக்கு முதலமைச்சர் ஆக்கிருச்சு. இது வந்து ஒரு பெரிய சாதனை தான், நம்ம வந்து மறுக்கவே முடியாது. எம்ஜிஆர் பண்ண சாதனையை விட ஒரு பெரிய சாதனை தான். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு 5 வருஷம் கழிச்சு தான் முதலமைச்சர். விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சு 5 வருஷம் கழிச்சு எதிர்கட்சி தலைவராரு. விஜய் 2 வருஷத்துல முதலமைச்சர் ஆயிருக்காரு அப்படிங்கிறது அது ஒரு சினிமா கவர்ச்சி தமிழ்நாட்டில் ஒன்றும் இருக்கு.